நண்பர்களே, இன்றைய பதிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பொதுவாக ஏற்படும் ஒரு மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தில் கால் வீக்கம் ஏன் வருகிறது, இது சாதாரணமா, எப்போது ஆபத்தாக கருத வேண்டும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்வோம். முதலாவது, கால் வீக்கம் அப்படின்னா என்ன? கர்ப்ப காலத்தில் பாதம், கணுக்கால் மற்றும் சில நேரங்களில் கால்கள் முழுவதும் வீக்கம் ஏற்படலாம். இது குறிப்பாக கர்ப்பத்தின் கடைசி 3 மாதங்களில், அதாவது 7, 8, 9வது மாதங்களில் அதிகமாக காணப்படும். பல பெண்களுக்கு இது இயல்பாக மாற்றமாக இருக்கலாம். ஏன் கால் வீக்கம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் திரவம் அதிகரிப்பதால். கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சிக்காக உடலில் இரத்தமும் திரவமும் அதிகரிக்கிறது. அதனால் கால்களில் நீர் தேங்கி வீக்கம் ஏற்படலாம். கருப்பை பெரியதாக வளர்வதால். குழந்தை வளர வளர கருப்பை பெரிதாகி கால்களில் இருந்து இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் அழுத்தம் கொடுக்கலாம். இதனால் இரத்த ஓட்டம் சற்று மந்தமாகி கால் வீக்கம் ஏற்படலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நிற்பது. இப்போ நீண்ட நேரம் நின்று வேலை செய்வது அல்லது உட்கார்ந்தே இருப்பது கால் வீக்கத்தை அதிகரிக்கலாம். 4வது, வெயிலில் மற்றும் அதிக வெப்பம். வெயில் காலங்களில் சிலருக்கு கால் வீக்கம் அதிகமாக தோன்றலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எந்த மாதத்தில் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6வது மாதம் முதல் ஆரம்பிக்கலாம். 7, 8, 9வது மாதங்களில் அதிகமாக காணப்படும். மாலை நேரங்களில் அதிகமாக இருக்கும். இது சாதாரணமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரு கால்களிலும் லேசான வீக்கம் இருந்தால் அது கர்ப்ப காலத்தில் பொதுவாக இயல்பானதாக இருக்கலாம். எப்போது இது ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் அறிகுறிகளில் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். திடீரென அதிக வீக்கம், ஒரு கால் மட்டும் அதிகமாக வீங்குதல், முகம் மற்றும் கைகளிலும் கடுமையான வீக்கம், கடுமையான தலைவலி, கண் மங்குதல், உயர் இரத்த அழுத்தம், மூச்சு திணறல், இவை கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தம் போன்ற முக்கியமான நிலைகளில் அறிகுறிகளாக இருக்கலாம். அடுத்ததாக, கால் வீக்கத்தை குறைக்க என்ன செய்யலாம்? இடது பக்கம் திரும்பி ஓய்வு எடுக்கவும், நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்கவும், கால்களை சிறிது உயரமாக வைத்து ஓய்வு எடுக்கவும், தினமும் மருத்துவர் அனுமதித்தால் மெதுவாக நடைபயிற்சி செய்யவும், போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும், வசதியான காலணிகளை அணியவும். சாப்பிட வேண்டிய உணவுகள்: கீரை வகைகள், பழங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி, வாழைப்பழம், பால், பருப்பு வகைகள், போதுமான தண்ணீர். தவிர்க்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக உப்பு உள்ள உணவுகள், நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பது, இறுக்கமான காலணிகள், மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுத்துக்கொள்வது. இதனால் குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கால் வீக்கம் குழந்தையை பாதிக்காது. ஆனால் உயர் இரத்த அழுத்தம் அல்லது பிற சிக்கல்களுடன் இருந்தால் உடனடியாக பரிசோதனை அவசியம். சித்த மருத்துவத்தின் பார்வை சித்த மருத்துவத்தில் கர்ப்ப காலத்தில் சமநிலையான உணவு, போதுமான ஓய்வு மற்றும் உடல்நல பராமரிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் கால் வீக்கம் திடீரென அதிகரித்தால் அல்லது உயர் இரத்த அழுத்தம் போன்ற அறிகுறிகளுடன் இருந்தால் வீட்டில் சிகிச்சை முயற்சிக்காமல் உடனடியாக மகப்பேறு மருத்துவரையோ அல்லது சித்த மருத்துவரையோ அணுக வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கைகள்: கால் வீக்கம் வந்தால் குழந்தை பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது எல்லா நேரங்களிலும் உண்மை அல்ல. கால் வீக்கம் கர்ப்ப காலத்தில் சாதாரணம் என்பதால் மருத்துவரிடம் சொல்ல தேவையில்லை. இது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க. திடீர் அல்லது கடுமையான வீக்கம் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும். மருத்துவரிடம் தெரிவிக்காமல் இருந்தால் ஆபத்து ஏற்படும். எனவே அன்பான அம்மாக்களே, கர்ப்ப காலத்தில் கால் வீக்கம் பல பெண்களுக்கு ஏற்படும் இயல்பான மாற்றமாக இருக்கலாம். ஆனால் திடீரென அதிக வீக்கம், தலைவலி, பார்வை மங்குதல் அல்லது உயர் இரத்த அழுத்தம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். உங்கள் உடலில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் கவனியுங்கள். சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது தாயும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்க உதவும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளோட வீடியோ லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.